வணக்கம் நண்பர்களே. பாடி தயார் பண்ணுறதுல நாள் 15 காலையில் எழுந்திரிச்சதுமே ப்ரீ ஒர்க் அவுட் மீல் ரெடி பண்ண கிளம்பிட்டேன். பேஜை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு ஃபாலோ ஒன்று தட்டி விட்ருங்க. கையோட யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிக மிக நன்றி. ப்ரீ ஒர்க் அவுட் மீல் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். வழக்கம் போல் இன்றைக்கி நம்ம ஒத்த ரோசா தான் பிக்கப்பு. இவனை பார்த்தா தான் கைஸ் என்னென்னு தெரில, அந்த நாளே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நண்பன் யாராக இருந்தாங்கன்னா அவனை கமெண்டில் டேக் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பனானா வாங்கணும்னு சொன்னான், அங்கே போனால் சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கான். நல்ல பையங்க ஒத்த ரோசா. சரி, இன்றைய கதைக்கு வருவோம். ஜிம்முக்கு வந்து ஸ்ட்ரெச்சஸை முடிச்சுட்டு இன்றைக்கான ஒர்க் அவுட் என்னென்னா பேக்கு ரொம்ப லைட்டாக தான் ட்ரைன் பண்ணேன் மக்களே. எதனாலன்னா ரொம்ப ஷோல்ட்ரு வலி இருந்தது, அதனால் லைட்டாக தான் ட்ரைன் பண்ணேன். தடுமாறி எப்படியோ ஷோல்ட்ரு முடிச்சுட்டு ட்ரைஸுக்கு போயிட்டேன். ட்ரைஸுக்கு மொத்தம் 3 வேரியன்ட்டு, அதையும் ட்ரைன் பண்ணி முடிச்சுட்டு கார்டியோ 1/4 மணி நேரம் முடிச்சுட்டு காடியை பரட்டிட்டு நானும் ஒத்த ரோசாவும் மறுபடியும் கதை பேசிக்கிட்டே சீச்சி வாங்க வந்துட்டோம். சீச்சி வாங்க அந்த இடத்துல அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேச்சை போட்டுக்கிட்டு இருந்தேன். இவர் தான் நம்ம முதலாளி. அவர்கிட்ட பேச்சை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த கையோடைய ஒரு கிளாஸ் குளுக்கல் சேக்கையை அடிச்சுட்டு மதியத்துக்கு தேவையான மீலை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு கட்டையை போட்டுட்டேன். தோழர்களே, பி கன்சிஸ்டன்சி. இன்று போய் நாளை வரேன். பாய் பாய்.